வணக்கம் நண்பர்களே. 8 ஜூலை வெனஸ்டே. இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு சாரீ கட்டிட்டு போயிருந்தேன். இந்த சாரீ எங்கள் அக்கா சம்மர் ஹாலிடேஸ்க்காக ஊட்டி ட்ரிப் போயிட்டுருக்கும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. வாழை நாரில் செஞ்சதான். 500 ரூபா தான் நண்பர்களே. ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லா கேரி பண்ணவும் நல்லா இருந்துச்சு. ப்ளீட்டிங்லாம் நல்லா வந்துச்சு. இதை மடித்தா ஒரு கையிலேயே வச்சிடலாம், அவ்வளோ சின்னதாகிடும் நண்பர்களே. என்னோடய ஒர்க் ப்ளேஸ்க்கு இன்றைக்கி கொஞ்சம் நான் ஏர்லியாக வந்துட்டேன். ஒர்க் முடிச்சுட்டு 12:30க்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா ஊர்லேருந்து என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வழக்கம் போல் வந்தவுடனே எனக்காக வடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நேற்று போட்ட பேட்ச்சு. அம்மா எப்பயுமே வருஷத்தில் ஒரு தடவை போட்டு கொடுத்துருவாங்க. அது அந்த வருஷம் ஃபுல்லாக வரும் நண்பர்களே. இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரே நாளில் காஞ்சிருது. மத்தியானம் லஞ்சு மஷ்ரூம் பிரியாணி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இப்போல்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கேன். இப்போல்லாம் கொஞ்சம் காலையில் டீ மட்டும் குடிச்சிட்டு ஒரு 7 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாமல் டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணுறேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு இன்றைக்கி சைட் டிஷ் வந்து சிக்கன் 65, அப்புறம் ஆனியன் ரைத்தா. காலையில் பசங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சிக்கன் 65 சாப்பிட்டு போயிட்டாங்க. நான் வந்து டெலிவரிக்கு முன்னாடி 55 கிலோ இருந்தேன் நண்பர்களே. 2 குழந்தைங்க சிசேரியன் ஆகி பிறந்ததுக்கப்புறம் இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு செகண்ட் பாப்பாவுக்கு. இப்போ நான் 86 கிலோ இருக்கேன். கொஞ்சம் வெயிட் குறைக்கலான்னு டயட்டில் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன் நண்பர்களே. இது எங்கள் சொந்தக்காரங்க மாங்காய் பச்சடி செஞ்சு கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். மத்தியானம் ஹெவி மீலாக சாப்பிட்டுட்டேன் 1 மணிக்கு. ஈவினிங் வந்து இந்த சன்னா சமோசா சாட் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் ஒரு 7 மணிக்கு. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. நன்றி.